டெரிபிள் டைம்ஸ். டெரிபிள்னா என்ன? படு பயங்கரமான காலங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு புனித பயணம் செய்வது போல தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதான் ரட்சணிய யாத்திரை அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. அதில் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அதில் எழுதியிருக்காரு. திடீர்னு மலை மேலே ஏறுறோம், திடீர்னு பாதாளத்தில் சறுக்கி விழுகிறோம், திடீர்னு நீர் சுழலில் போய் மாட்டிக்கிறோம், திடீர்னு நம்ம வானத்திலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி புயல் காற்றுல அடிச்சுட்டு போகிறோம். இப்படி பலவிதமான இக்கட்டுகளையும் இன்னல்களையும் கடந்து தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அப்படி போகும்போது நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறவர் யார்? உங்களை நான் பத்திரமாக கொண்டு செல்வேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது யார்? நமக்கு ஆறுதல் கொடுப்பவர் யார்? இன்றைக்கி இயேசு என்ன சொன்னார்? காட்டு பூக்களை கவனித்து பாருங்கள். காட்டு பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அந்த பூக்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ட்ரெஸ்ஸெலாம் தைக்கிறது கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன், உலகத்திலேயே மிக பணக்காரன் சாலமோன். அவன் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும் அத்தனை பிரபுக்களும் யாரும் காட்டு பூக்களைப் போல அழகாக உடை உடுத்தியதில்லை. காட்டு பறவைகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்திலே பறக்கிற எத்தனையோ பறவைகள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. 3 வேளை ஆகாரத்தை அவைகளுக்கு கொடுக்கிறேன். அவைகளில் ஒன்றாவது தரையிலே விழுந்து மரித்து போவது உடைய தேவனின் பரமபிதாவின் சித்தத்தினால் அல்ல அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் உணவுக்காக கவலைப்படாதிருங்கள், உடைக்காக கவலைப்படாதிருங்கள் சொல்கிறாரா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, உங்களில் எந்த மனுஷனானும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மனுஷனுக்கு, அப்பா கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுக்காம்பா அப்படின்னு கேட்குற ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுப்பாரு? கல்லை கொடுப்பானா? இந்தா கல்லை கடிச்சு தின்னு அப்படின்னு எந்த பெற்றோராவது கொடுப்பார்களா? அப்பா அந்த மீன் எனக்கு வேணும்ப்பா, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவனுக்கு பாம்பை பிடித்து கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வாழ்க்கையிலே படுபயங்கர காலங்கள் உங்களுக்கு வரும். டெரிபிள் டைம்ஸ் வில் கம் இன் யுவர் லைஃப். அதான் சொல்கிறேன் இன்றைக்கி டைட்டில். ஆனாலும் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்களுடைய பரமபிதாவுக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஆகவே நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்கிறார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல, அறிவில்லாதவர்களைப் போல ஜெபிக்க வேண்டாம், இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டாம். சில பேர் என்ன நினைக்கிறார்கள்? அதிக வசனிப்பினால் அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் 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 என்று ஜெபிப்பதினாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் ஜெபிக்க போவதற்கு முன்பே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்களுடைய பரமபிதாவுக்கு தெரியும், உங்களுடைய பிதாவானவருக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எப்படியெல்லாம் ஆறுதல் சொல்கிறார் பார். உங்களுக்கு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் தேவனிடத்திலே போய் கேளுங்கள். கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரும். அப்போ போய் ஆண்டவரிடத்திலே உறுதியாக உட்கார்ந்து முழங்கால் பிடிட்டு ஜெபியுங்கள். Too many Christians are like the pilot who informed his passengers, "We are lost, but we are making a good time." அநேக கிறிஸ்தவர்கள் பெருவாரியான கிறிஸ்தவர்கள், ஒரு ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ளைட் போகும்போது அவ்வளோதான், நம்முடைய ஃப்ளைட் முடிஞ்சு போச்சு, நம்ம விமானத்திலே மிகப்பெரிய கோளாறு ஏற்பட்டு போய்விட்டது, நாம் மரணம் அடையப் போகிறோம். ஆனாலும் நாம் we are making a very good time, இப்பொழுது நாம் ஒரு சந்தோஷமான நேரத்தை கொண்டாடப் போகிறோம் அப்படின்னு ஒரு பைலட் சொன்னால் எப்படி இருக்கும்? நிறைய பாடுகள், ஆண்டவரே எனக்கு என்ன பாடுகள் வந்தாலும் சரி, நான் உமக்காக ஜீவிப்பேன், நான் செத்தாலும் உமக்காக ஜீவிப்பேன், நான் சோத்துக்கு வழி இல்லாமல் போனாலும் உமக்காக நான் வாழ்வேன், நான் ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு வறுமையிலே வாடினாலும், இப்படியெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்கவே சொல்லலை.
அதான் சொல்கிறார் இந்த பைலட் என்ன சொல்கிறார், டூ மெனி கிறிஸ்டியன்ஸ் ஆர் லைக் த பைலட் ஹூ இன்ஃபார்ம்ட் ஹிஸ் பாசஞ்சர்ஸ் வி ஆர் லாஸ்ட் பட் வி ஆர் மேக்கிங் வெரி குட் டைம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அழிந்து போய்விட்டோம். எங்கள் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, தர்மபுரியில் சோத்துக்கே வழி இல்லை, என்ன ஆண்டவர் எங்களை ஒன்றும் கைவிடல, நல்லா தான் வச்சுருக்காரு, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஒரு பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்னா 4 பேர்கிட்ட கையேந்துறாங்க, வறுமை. ஆண்டவர் எங்களோட தான் இருக்கார், நல்லா தான் இருக்கோம். முழு இரவு ஜெபத்துக்கு போகிறோம், குத்தாட்டம் போடுறாங்க. அங்கே பிரதர் ஒருத்தர் இருக்கார், நைட்டு பூரா ஓன்னு கத்திட்டு இருப்போம், ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். These last days begin with the ministry of Jesus Christ. இழந்து போன இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இருந்து ஆரம்பித்தன. And will continue until he returns. அவர் சொன்னதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். They are called the last days because in them God is completing his purposes for his people. நாம் கடுமையாக துயரப்படும் நாட்கள் வரும். அந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார். அந்த நாட்களில் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து, அதான் அந்த பக்தன் பாடுகிறான், என்ன வந்தாலும் அஞ்சிடேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பெருகிற்று இல்லையா. அது என்னது, மீ ஐயம் மிகுந்ததோர் காலத்தில், சந்தேகம் பயம் எல்லாம் மிகுந்தது ஒரு காலத்தில். ஏன் அப்படி மிகுந்தது? ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான். அப்படி என் உள்ளத்திலே நேற்று படித்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விடும்போது, என்னுடைய உள்ளத்திலே நம்பிக்கை இல்லாமல் போகும்போது சந்தேகம் மேலும் மேலும் புயல் கிளம்பி வந்தது. நான் அவரை உறுதியாக நம்பின போது அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். They are called the last days because in them God is completing his purposes for his people. உங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் துயரமான காலங்கள் வரும்போது அவரை அண்டிக் கொள்ளுங்கள். பசி நமக்கு வரும். பசி வரும்போது தான் அப்பாட்ட போய், அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்போம். பசி வரலைன்னா கேட்பீங்களா? அதான் அவர் சொல்கிறார், தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற தன்னுடைய மகனுக்கு யாராவது கல்லை கொடுப்பார்களா? கேட்கிற தன்னுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக நல்ல ஆகாரத்தை கொடுப்பார். நமக்கு படுபயங்கர காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிற விஷயத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவரே எனக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்தாலும், நான் உயிர் விட போகிற சூழ்நிலை வந்தாலும் நான் உமக்கென்று வாழ்வேன், உமக்கென்று சாவேன். இப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? ஆண்டவரே எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து பைபாஸில் தப்பிக்க பண்ணும், அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? அதுதான் இயேசு சொல்கிறார். வீதிகளின் சந்துகளிலே நின்று கொண்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக ஜெபம் பண்ணுகிறார்கள். அஞ்ஞானிகள், ஞானம் இல்லாதவர்கள், அறிவு கெட்ட மூடர்கள் அப்படி செய்கிறார்கள்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள். நீங்கள் எப்படி செய்யணும்? நீயோ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர்களைப் போல, நடிகர்களைப் போல, இந்த பக்கம் ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம், சோத்திரம் ஐயா, இப்படியா ஜெபம் பண்ணுறாங்க? மாயக்காரர்கள் வீட்டில் இப்படியா பேசுவான்? மனைவியை கூப்பிட்டு, ஹே இங்கே வா அப்படி கூப்பிடுவானா மனைவியை? பிள்ளைகள்கிட்ட இப்படி பேசுவானா? இவனைத்தான் மாயக்காரர் என்று சொல்கிறார். மாயக்காரர்களை போல நீங்கள் ஜெபிக்காதீங்க. முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு அமைதியாக அழுங்க. ஆண்டவரே சோதனையான காலத்திற்குள் நாங்கள் வந்து விட்டோம், எங்களை காப்பாற்றுங்க. எங்களை இந்த சோதனைக்குள் அமிழ்ந்து போடாதபடி எங்களை இதிலிருந்து விடுவித்து காப்பாற்றும். அப்பொழுது நீ அந்தரங்கத்தில் போய் ஜெபம் பண்ணு, உங்கள் பரமபிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இந்த இக்கட்டான படுபயங்கர காலங்கள் வரும்போது God is completing his purposes for his people. உங்களுக்கு பசி வரலைன்னா நீங்கள் சாப்பாடு கேட்க மாட்டீங்க.
அதான் இயேசு சொன்னார், சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். எப்போ அதெல்லாம் பரீட்சை எக்ஸாமினேஷன்லாம் வைக்காமலாம் போக முடியாது. எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக வைப்போம். ஆனால் அதில் பாஸ் ஆகிறக்குரிய ஞானத்தை நான் உனக்கு தருவேன். உனக்கு பசி வரும், ஆகாரத்தை நான் கொடுப்பேன். ஆண்டவரே, ஒரே பசி இல்லாத மனிதனுக்கு ஒரு ஆசை, பசியே இல்லாத ஒரு உலக வாழ்க்கை வேண்டும். உடனே ஒரு கேரக்டர், என்ன கேரக்டர் எழுதுறான்? மணிமேகலைன்னு ஒன்று இருக்கா? மணிமேகலைன்னு அச்சய பாத்திரம்னு ஒன்று வச்சுருப்பான். அது பசிப்பிணியை போக்கும். அதை சாப்பிட்டா போதும், இனிமேல் சாப்பிட வேண்டியதே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் அதில் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும், அல்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவன் கற்பனை பண்ணி பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பசி வந்தால் தான் நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள். அந்த நேரத்திலே சோதனைகள் வரும்போது நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் our Lord has delayed his return, some people scoff at the promise of his second coming, but he will come as he promised. என்னையா உங்கள் ஆள் மேலே போனிட்டு திரும்ப வரேன்னு சொன்னார், இன்னும் வரக்கானா? 2025 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி இருக்கிறீங்க? மெண்டல் பயிலுவலாயா கிறிஸ்டியன்லாம்? இப்படியே வேலை போனாருன்னீங்க, ஆவியிலே இருக்காருங்கிறீங்க, உங்களோட பேசுகிறாருங்கிறீங்க, அப்புறம் வருவாருங்கிறீங்க. என்னையா உருட்டுறீங்க? ஒரு உருட்டுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படியே மேலே போன ஆண்டவர் அப்படியே கீழே வருவார், மேலே அப்படியே சரீரத்திலே இருக்கிறார், ரத்தமும் சதையும் இருக்கிறது. என்னதான் ஏன் சொல்ல வரீங்க? 2000 வருஷமாக வராதவனா இனிமேல் வரப்போகிறான்? வரும், ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. His return, some people scoff at the promise of second coming, but he will definitely come. அவருடைய காலத்திலே காலம் என்பது கிடையாது. காலத்தை படைத்தவரே இறைவன் தான். ஒரு நொடி பொழுது அவருடைய கணக்கில் 1000 வருடங்களுக்கு சமம் இல்லையா? தூரம், டிஸ்டன்ஸ், அதுவும் அவருடைய கணக்கிலே வேற. மேட்டர், அதுவும் அவருடைய கணக்கிலே வேற. நாம் மனித எண்ணத்திலே இவற்றை நினைத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய எண்ணங்கள் என்னன்னு இறைவனை புரிந்து கொள்ள முடியுமா? ஒரு சாதாரண மனிதனால் இறைவனை முற்றும் முழுதுமாக புரிந்து கொள்ள முடியுமா? இதை தான் அவங்க கேலி பண்ணுறாங்க. Within the period of last days, there will be times, seasons of different kinds. But as the times draw to a close, they will become perilous. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் இழந்து போன நாட்கள், கடைசி நாட்கள் என்ன ஆகும்? There will be different kinds of seasons. But as the times draw to a close, they will become perilous. படு பயங்கரமாக ஆகி போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடாத நாட்கள் எப்படி ஆகும்? ஒன்றுமில்லாத நாட்களாக போய்விடும். நாம் அவரை சந்திக்க போகும் நாட்கள் வரும்போது என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையிலே படுபயங்கர காலங்கள் வரும்போது அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும்? நிச்சயமான விடுதலையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். There is no doubt that these characteristics started to appear in Paul's days and now they have increased in intensity. இது போன்ற குணாதிசயங்கள் பவுலுடைய காலத்திலும் கூட தோன்ற ஆரம்பித்தன. இன்றைக்கு அதிகமாக அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. It is not simply that we have more people in the world or better news coverage. It appears that evil is deeper and of greater intensity, and that it is being accepted and promoted by society in a bolder way. உலகத்திலே படுபயங்கர காரியங்களை செய்கிறார்கள். என்ன காரியங்களை செய்கிறார்கள்? கொடுமையான காரியங்களை செய்கிறார்கள். அதை ஆதரிக்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. கொடுமைகளை அவர்கள் கைகளால் நிறுத்து கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இறைவன் இல்லை, வருகிறேன் என்று சொன்னவர் வரமாட்டார். இந்த உலகத்திலே நாம் இருக்கும்போது இன்பங்களிலே திளைப்போம். எங்கே இன்பம் வரும்? கொடுமை செய்தால்தான் இன்பம் வரும். அவர்கள் நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள்.
எவனையாவது விழப்பண்ணவில்லை என்றால் அவர்களுக்கு தூக்கம் வராது. 4 பேரை கெடுத்து இன்பம் அடையக்கூடியதுதான் கொடுமையிலும் இந்த உலகத்தில் கொடுமை. எத்தனை கொடுமையான காரியங்களை செய்கிறார்கள். அடுத்தவர்களை துன்பப்படுத்தி மகிழ்வது தான் இந்த உலகத்திலே காரியம். நீங்கள் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அத்தனை இன்பமான காரியங்களையும் பாருங்கள். மனிதர்கள் அடுத்தவர்களை கெடுப்பது தான். களவாடும்போது, இன்னொரு பெண்ணை கெடுக்கும் போது, வேசித்தனம் செய்யும் போது, அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கும் போது இவர்களுக்கு மகிழ்ச்சி. குடி போதையிலே இல்லாத அக்கிரமங்களை எல்லாம் செய்வது இவர்களுக்கு மகிழ்ச்சி. தங்களுக்கு பேரை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உண்மைக்கு புறம்பான காரியங்களை உண்மை போல் சித்தரித்து காட்டுகிறார்கள். இன்றைக்கி 6ஆம் அதிகாரம், இன்றைக்கி மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன இருக்குது பாருங்களேன். நீ தர்மம் செய்யும் போது, ரொம்ப கிளியராக போட்டிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் எல்லாத்துலேயும் என்ன ஃபோட்டோ தான். அதுக்கு பேர் என்ன? இமேஜ், பப்ளிக் இமேஜ். நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இதை பிடுங்கி விட்டேன், இதை நட்டேன், இப்படின்னு 500 ரூபாய்க்கு ப்ராஜெக்டு, 5500 ரூபாய்க்கு போட்டோம். ஏசி இதெல்லாம் செய்வீங்கன்னு அன்னைக்கே சொல்லிவிட்டார். மனுஷர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் அமைதியாக செய். ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷர் புகழ்வதற்காக மாயக்காரர்களைப் போல், மூஞ்சியை டிசைனாக வச்சுக்கிறவன் பாம்பர், அவனைப் போல் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. என்னையா அர்த்தம்? ரோட்டரி கிளப்லேருந்து இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு போர்வை கொடுக்குறாங்க. போர்வை கொடுக்குறது 350 ரூபாய்க்கு, அதுக்கு நீ செலவு பண்ணது 35,000 இருக்கும் போலையே. எங்கே பார்த்தாலும் ஃப்ளெக்ஸ் போர்டு, அதுக்கு ஒரு மீட்டிங்கு, அதுக்கு ஒரு பெரிய விருந்து. இதெல்லாம் எதுக்கு? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகைக்கு தெரியாமல் இருக்கட்டும். யார்கிட்டையும் கேட்காத, நீ பாட்டு போய் செஞ்சுக்கிட்டே இரு. அப்பொழுது பலன் எங்கே இருந்து வரும்? பரலோக ராஜ்யத்திலிருந்து வரும். இட் இஸ் நாட் தட் we have small pockets of rebellion here and there. இறைவனுக்கு முன்பாக தகாத காரியங்களை செய்கிறவர்கள் அங்கும் இங்குமாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். All of society seems to be in ferment and rebellion. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த உலக சமுதாயமே புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் தான் அடிமையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் பணக்கார பிள்ளைங்களோடு தான் படிக்கணும். ஏழை பிள்ளைங்க, ஐயோ அவங்க படிக்கிற ஸ்கூலில் போய் நம்ம படிக்க முடியுமா? ஐயச்சி, அது மூஞ்சிலாம் முழிக்க மாட்டேன். இப்படி தான் நம்ம நினைப்போம். இறைவன் அப்படியே நினைச்சாரு. அப்படி நினைத்திருந்தால் நம்ம எங்கே இருந்திருப்போம்? இப்போ பெரியாரோ அண்ணாவோ ஏழை மக்களுக்காக பாடுபடவில்லை என்றால் அந்த ஏழை மக்களிடத்திலிருந்து வந்திருந்த பிள்ளைகள் இன்றைக்கு படித்து இவ்வளோ உயர்வான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? நன்கு படித்த பிராமணர்களிடத்தில் மட்டுமே பழகி கொண்டு அவர்களுக்கு மட்டுமே வாலாட்டி கொண்டிருந்தால், பிராமணர்களுக்கும் பிள்ளைமார்களுக்கும் உயர் ஜாதியினருக்கு மட்டுமே வாலாட்டி கொண்டிருந்தால், அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இவர்களெல்லாம் அங்கேயே இருந்திருந்தால் சமுதாய மறுமலர்ச்சி உருவாயிருக்குமா? அதான் இயேசு என்ன சொன்னார்? உங்களை ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் இருளான இடத்தில்தான் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஏற்கனவே ஐபிஎல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. சுற்றி லைட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி 2 பேர் கேண்டில் எடுத்துகிட்டு வந்து நில்லுங்க, வெளிச்சம் பத்தலை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி கேணத்தனமாக இருக்குமோ அது மாதிரி தான் இப்போ செய்கிறது. எல்லாம் நம்ம பிரசங்கியார்கள் போதிக்கிறது எல்லாம் டிவியில் நியூஸ் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க. எதுக்கு? எல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு.
இதெல்லாம் உனக்கு வேணாப்பா. தேவையானவங்களுக்கு போய் என்ன ஊழியம் செய்ய வேண்டுமோ, என்ன உதவி செய்ய வேண்டுமோ யாருக்கும் தெரியாமல் போய் செய். ஆகவே இந்த முழு சமுதாயமும் எப்படி போயிடுச்சு? ஃபுல்லாக கேடு கட்டு போயிட்டு. ஆல் ஆஃப் த சொசைட்டி சீம்ஸ் டு பி இன் ஃபெர்மெண்ட் அண்ட் ரிபல்லியன். வி ஆர் இன்டீட் இன் டெரிபிள் டைம்ஸ். நாம் படு பயங்கர காலத்தில் தான் இருக்கிறோம். நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட தனிமையிலே போராடுங்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் யாருக்கும் தெரியாமல் உதவி பண்ணுங்கள். உங்களுடைய பரமபிதா உங்களோடு இருக்கிறார். நம்புங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். அவர் உங்களை ஆதரிப்பார். நீங்கள் கேட்கிறதை அவரிடத்திலே தருவார். உங்கள் சித்தத்தின்படி, இறைவனுடைய சித்தத்தின்படி. நன்மையெல்லாம் எல்லாம் இறைவனுடைய சித்தம்தான். தீமையானது எல்லாம் இறைவனுடைய சித்தம் அல்ல. இறைவனிடத்திலிருந்து எப்படி தீமையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி வந்தார். உங்களுடைய பரமபிதா நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். Something to ponder today. What are some of the signs you have noticed that suggest we are in the last days? நாம் இழந்து போகிற, நம்மை நாமே காணாடிக்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம் என்பதை சொல்கிறது மாதிரி என்ன விதமான அறிகுறிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? இந்த உலகம் எங்கே போயிருக்கிறது? உலகத்திற்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? மற்ற குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட பேசுகிறவங்க, உங்களோட பழகிறவர்கள், அக்வைண்டன்சஸ், நண்பர்கள் வேறு, அறிமுகமானவர்கள் வேறு, தெரிந்தவர்கள் வேறு என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரை கேட்டாலும் யார் இவங்க, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் மாணவ பருவத்தில் சொல்கிறதெல்லாம் யார்? 2 நாள் தான் பேசியிருப்பான், என் ஃப்ரெண்டும்மா. இப்போ தான் அறிமுகமாகியிருக்கேன் அப்படி சொல்லணும். நீண்ட நாள் பழகி உங்களையும் அவர்களையும் நல்லா தெரிந்தவர்கள் தான் நண்பர்கள். அக்வென்டன்சஸ், அறிமுகமானவர்கள், பழக்கமானவர்கள். நோன் அப்படின்னு என்ன? நீங்கள் அவங்க 2 பேரும் பேசியிருக்க மாட்டீங்க. உங்கள் காலேஜில் ஏதோ ஒரு குரூப் அது, ஆமாம் அந்த தேர்ட் இயர் ஒருத்தர் படித்தார், எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, என்கிட்டலாம் பேசினது கிடையாது, அந்த பக்கம் போகும்போது பார்ப்பேன். எல்லாரையும் நண்பர்கள் என்று சொல்லக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஆகவே உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், இவர்களிடத்திலிருந்து நீங்கள் என்ன விதமான வித்தியாசத்தை காண்பிக்கிறீர்கள்? அப்படி வித்தியாசத்தை காண்பிக்கலைன்னா